Good morning, everyone. Today, let us discuss about the digital marketing. Good morning. Program. Our project, our practical trade now. Yeah, fine. We are doing a digital marketing. So, being a digital guy, you all know what is digital marketing. It means what? எல்லாருமே வந்து எந்த ஒரு மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் வந்து இந்த டிஜிட்டலா பண்ணலாம். What is digital? I don't know explain you. So, there are many concepts. So, one of the easiest பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா blog சொல்லிருக்காங்க. So, we are opening a blog. So, அப்படின்னு என்ன ஒரு கான்செப்ட் இருக்கு. So, ஒரு blog நீங்க ஓபன் பண்ணும்போது வந்து you can insert all your ideas in a blog and it is a public view. அது பண்ணதுக்கு அப்புறம் வந்து அது பப்ளிக் என்ன பண்ண நாங்களா வெளியில இருக்கிறவங்க வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நாங்க பார்க்கலாம். ஓகே, சப்போஸ் நீங்க அதை பண்ணும்போது வந்து யூ கேன் ஷோகேஸ் யுவர் ப்ராடக்ட். அது டைப்ஸ் காட்டலாம், கலர்ஸ் காட்டலாம், ரேட்ஸ் காட்டலாம், டெலிவரி டைம் காட்டலாம், ரேட் காட்டலாம், எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன் திங் அதை போட்டுட்டீங்கன்னா இட் இஸ் லைக் வெப்சைட் தான். ஓகே, அதுக்குள்ள போய் பார்த்துட்டாலே வந்து டிஸ்கிரிப்ஷன் அபவுட் யுவர் ப்ராடக்ட். Understand? Description about your product. அப்போ சும்மா வேர்ட்ஸ்ல இருந்தா மட்டும் அது பத்தாதுன்றனால அது இமேஜாவோ கூட காட்டலாம். ஓகே, the example is இப்போ Flipkartல பாத்தீங்கன்னா ரிவ்யூல பாத்தீங்கன்னா வீடியோ வரும், இமேஜ் வரும்ல. இதே கான்செப்ட் தான். உங்களுடைய ப்ராடக்ட்டை இமேஜாவோ நீ காட்டலாம், உங்களுடைய ப்ராடக்ட்டை நீ வந்து வீடியோவோ நீ காட்டலாம். The thing is that எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோமோ அது யூசருக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகணும். நான் பார்த்த உடனே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அது உங்களுடைய கான்செப்ட். ஒரு சொல்ற ஸ்ட்ராட்டஜி வந்து வீடியோல போவாங்க, ஒரு சொல்ற ஸ்ட்ராட்டஜி இமேஜ்ல போவாங்க, ஒரு சொல்ற ஸ்ட்ராட்டஜி டேப்லெட் கார்டர்ல போவாங்க. தட் டிபெண்ட்ஸ் அபான் யூ. ஓகே, சோ இதுதான் வந்து blog நீங்க ஓபன் பண்ணுவீங்க. எடுத்ததுமே இந்த blog கூட போன உடனே வந்து இட் இஸ் லைக் a filling the blanks. Okay, you are giving your name, you are giving your what is that mail ID, password, everything and details about your product எல்லாமே கொடுக்க போறீங்க. இது ஒவ்வொரு கொடுத்துட்டு இருக்கீங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்சர்ட் அண்ட் இமேஜ்ன்றதப்போ இந்த வாட்ஸ்அப்ல சும்மா இன்சர்ட் பண்ணுவீங்களே அதே மாதிரி தான் உனக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வைக்கணும். ஓகே, இதனால நான் முன்னாடி என்ன சொல்லிருக்கேன், யூ கிரியேட் an image and keep it in your mail ID. எந்த சிஸ்டம்ல உட்கார்ந்தாலும் you'll be having a mail ID. டக்குனு அந்த mail ID ஓபன் பண்ணி அந்த இமேஜ் எடுத்து வச்சுக்கோ. எந்த சிஸ்டமா இருந்தாலும் பரவாயில்லை, லேப் மாறினா நமக்கு என்ன, இப்போ கையில போன் இருக்கு, போன் கொடுக்க மாட்டாங்க. So ஒரு நாலஞ்சு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சீங்கன்னா so you can bring that image to the desktop அந்த இமேஜ் தூக்கி போட்டுடலாம். உங்களுக்கு அந்த ப்ரோகிராம் வந்துச்சுன்னா இதை நீங்க இன்சர்ட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் ஒரு வீடியோ ரெடி பண்ணி வை, அந்த வீடியோ ப்ராடக்ட் எடுத்து அதை இன்சர்ட் பண்ணு. ஒரு அந்த ப்ரோகிராம் வந்துச்சுன்னா ஐ ஹேவ் இன்சர்ட்டட் வீடியோ, அது வேற முடிஞ்சது. பட் தி பாயிண்ட் ஆஃப் ஓகே, அப்ப பிளாக்னா இதுக்காக தான் நீங்க ஓபன் பண்றீங்க, இந்த மாதிரி ப்ராசஸ் பண்றீங்க. ரெண்டாவது ஐ டோன்ட் நாட் எக்ஸ்பிளைன் அபௌட் இன்ஸ்டாகிராம். எல்லாமே தெரியும், யூ ஆர் ஆஃபன் யூசிங் மேக்ஸிமம் பீப்புள் யூர் இன் இன்ஸ்டாகிராம் தான். அப்போ இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய ஆட் எல்லாம் பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம யூடியூப்ல பார்க்கும்போது ஒரு ஆட் எல்லாம் வருது இல்ல. ஓகே, இதெல்லாம் டெக்னாலஜி அடுத்ததான் பண்ண போறாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி என்னென்ன பண்ணலாம், உன்னுடைய ப்ராடக்ட்டை அந்த மாதிரி கொடுக்க முடியுமா முடியாதா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று அந்த லிஸ்ட் நம்பர் 12 ஷி கேவ் a லிங்க். இப்போ அந்த லிங்க் நம்ம ஒரு டைம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் மார்னிங் வேற ப்ரௌஸ் பண்ணும்போது அந்த டீடைல்ஸ் எனக்கு வருது. இது ஏஐ. பட் தி பாயிண்ட் ஆஃப் நாட். ஓகே, ஸோ அந்த பொண்ணு லைவ்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அவங்களோட ப்ராடக்ட்டை லைவா டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், பிளாக் எல்லாமே she is doing. சைலண்டா she is doing for her business. ஓகே ஃபைன், இது வந்து நம்ம சப்ஜெக்ட் அங்க இருக்கு. இதே மாதிரி தான் நீங்களும் வந்து இப்போ you are blank, whereas next year சொல்லும்போது you will have a business. So people like நீலகிரி சரிங்க, go for the real estate போ, real estate பத்தி கொண்டு போ, ஊட்டி பத்தி பேசு. ஓகே, இங்க என்னென்ன இருக்கு வேரியேஷன் காட்டு. 5 லாக்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு, இதுவே வந்து 10 லாக்னா இந்த மாதிரி இடம் இருக்கு, அதை டிஸ்கிரிப்ஷன் கொண்டு வா. இத டூரிசம் உங்க பிளேஸ் இருக்கா, இப்ப தேனியா யூ பிரிங் அபௌட் யுவர் கிரேப்ஸ் கொண்டு வா. ஓகே, இந்த மாதிரி யூ டயகிராம் என்ன நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா லைவ் என்ன பண்ணாலும் இப்படி பார்த்த உடனே வந்து நல்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நம்ம இதுதான் நீங்க பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் கோட் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, புரியுதா. இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் கவர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். புரியுதா. வித்அவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட் டோன்ட் டு தட். அவன் அதை சொன்னா இதை பண்ணேன், இதை சொன்னா எப்படி பண்ணணும், இதை ஏன் பண்ணணும், தட் இஸ் நிறைய பேர் மாறி 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 அனுப்புற காரணம் அதனால தான். அவன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கான், இவன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கான் இதெல்லாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் யூ சிட்டிங் இன் கம்ப்யூட்டர், யூ ஆர் ஹேவிங் ப்ரௌசிங் ஆப்ஷன் இருக்கு. சாட் ஜிபிடி போ, எல்லாம் கையோட என்ன டவுட் அப்பவே பண்ணு. I need with steps அடிச்சு பாரு, ஸ்டெப்பா வரும். Take the steps and we are here for help you.
What's the point or not? Okay, ஒரு நாளைக்கு ஒரு லேப்ல வந்தீங்கன்னா ஒரு ஹவர்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 ஹவர்னா 2 ப்ரோ ஸ்ட்ராங் enough for us. அப்போ 10 ப்ரோ லேப் வரீங்கன்னா 10 ப்ரோக்ராம் ஸ்ட்ராங் ஆயிடும். தெரியலன்னா இவனுக்கு ஒரு ப்ரோக்ராம் தெரியுமா, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் தெரியுமா, டிஸ்கஸ் பண்றோம். நான் ரவுண்ட்ஸ் வருவேன். We will have a discussion. The ultimate aim is that we all should understand the concept. அப்பதான் லாஸ்ட் டைம் மாதிரி கஷ்டமே பண்ண மாட்டீங்க. We are going to practical. இந்த ஸ்டாஃப் வந்தா நமக்கு என்ன, we are doing 10 minutes 20 minutes finish கை தவிர போயிட்டே இருக்கணும். கடைசி நேரம் தொங்கிட்டு இருக்க கூடாது. Understood or not? புரியுதா புரியலையா? Okay, so why I am telling this is next project after next practical வந்து நான் இருக்கிறது டவுட், நான் இங்க இருந்தா இருப்பேன், நீங்க வேற லேப் போலாம். புரியுதா? அப்படி போகும்போது என்ன நடக்கும்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அப்போ என்னென்ன சொல்லி ஏன் சொல்லும்போது என்னென்ன சொல்லி கொடுத்துனோம் நிற்கும் போது இன்டர் திஸ் பிளாக் இஸ் ஃபார் திஸ் பர்பஸ் ஒன்லி, திஸ் இஸ் ஃபார் திஸ் பர்பஸ் ஒன்லி நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ ஓகேனா ஸோ மீது அவுட்புட்னா நான் அவுட்புட்டுக்காக போறீங்க, அவ்வளோதான். புரியுதா? அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? எஸ். இன்ஸ்டாகிராம் டவுட் இருக்கா? எல்லாம் பண்ணிருக்கீங்க. பிளாக் என்ன இது ரெண்டு அல்டிமேட் இம்பார்ட்டன்ட் இதுதான். நெக்ஸ்ட் கிளாஸ் கூகுள் ஆட் சொல்றாங்கல்ல, அது அடுத்தடுத்து வரணும். பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் 7 வந்து எல்லாம் தரவா இருந்தா போதுங்க. மறுபடியும் கிளாஸ் கேட்கிறேன், எல்லாம் தெரியுமா தெரியாது? தெரியலன்னா நின்று தயவு தெரியல நீங்க தப்பே கிடையாது. there are many students we are here to help you. So you know understood, right? Yes, fine. Take a notebook and